டாக்டர் சொன்னது இதுதான், காலையில் ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னாங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் பாடி பில்டிங்கில் பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது போட்டால் வெயிட் கெயின் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நான் அந்த தாட்டில் இருந்தேன். ஆனால் அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு இவ்வளோ சூப்பராக மிராக்கிள் பண்ணுமா? அதுக்கு வந்து ஒரு குட் ஃபீட் இல்லையா ஆக்சுவலாக? அது கரெக்ட். இந்த பழைய ஆமாம், ஃபெர்மெண்ட் ஆகிடும் போது ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறாங்க, அதுக்கு ரொம்ப உகர்ந்தது அந்த ஃபுட்டு. ஸோ நான் என்னோட டயட்டில் வந்து அந்த கட் பாக்டீரியாக்காக ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த பழைய சாதத்தோட கஞ்சி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்கிறாங்க. கடையில் பக்கத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவென்ச்சுவலாக அதுவுமே பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு என்னோட டயட்டில். நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் டாக்டர்கிட்ட. நான் கேட்டால் இதுவே ஒரு பெரிய தீர்வாக இருக்குமா இந்த கறி லீவ்ஸும் முருங்கை இலை அப்படிங்கிறதும்? நான் கேட்குறேன் அது ஆக்சுவலாக நம்ம பாடிக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் கேலரிஸ் தேவைப்படும், ப்ரோட்டீன் தேவைப்படும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை சேர்த்து சாப்பிடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக தரும். இப்போது முருங்கை